Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மட்டன் கீமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது இட்லி தோசை இல்லாட்டி சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ 2 கிராம்பு, அப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மட்டன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை மீடியம் ஃப்ளேமில் கண்டினியூஸாக குக் பண்ணிட்டே இருங்க. இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆயாச்சு. ஸோ இன்னொரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மட்டன் கீமா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு, நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ ஃபைனலாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக கொஞ்சமாக சாதம் இல்லாட்டி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த மட்டன் கீமா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.